கடவுளை நம்பிக்கையோட வேண்டி மனசார பிரார்த்தனை பண்ணா அந்த கடவுளே இறங்கி வந்து நமக்கு உதவுவாருங்கிறதுக்கு இந்த கதை ஒரு சான்று. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரை பக்கத்துல ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துல ஒரே ஒரு மகன் குமார். அவன் சின்ன வயசுல இருந்தே முருக பக்தன். வீட்டில் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் தைப்பூசத்துக்கு பழனிக்கு செல்றதே வாடிக்கையா வச்சிருந்தான். ஒரு வருஷம் அவங்க அம்மாவுக்கு திடீர்னு கடுமையான நோய். மருத்துவர் சொன்னாரு அறுவை சிகிச்சை உடனே செய்யணும்னு. செலவும் ரொம்ப அதிகமாகும். வீட்டில் பணம் இல்லை. குமார் மனசு உடைஞ்சு ராத்திரி முழுவதும் முருகனையே நினச்சி கும்பிட்டுட்டு இருந்தான். என் அம்மாவை காப்பாத்து, நான் கால்நடையாவே நடந்து பழனிக்கு வர்றேன்னு வேண்டுனான். அடுத்த நாள் எதிர்பாராத விதமா பல வருஷமா அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காத ஒருத்தன் வந்து திடீர்னு அவனோட முழு பணத்தையும் கொடுத்துட்டான். என்னன்னு தெரியல, என் மனசுக்கு அமைதியே இல்லை, அதனால தான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவங்க அம்மாவோட அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. அம்மாவும் குணமடைஞ்சாங்க. குமார் அவனோட விரதத்தை மறக்கலை. உண்மையாவே கால்நடையாக நடந்து பழனிமலை ஏறி நன்றி முருகான்னு கண்ணீர் விட்டான். உண்மையான பக்திக்கு தெய்வம் எப்போதும் வழிகாட்டும். கடவுள் எப்பயும் நேராக வரமாட்டாரு, மனுஷங்க மூலமாக தான் உதவுவாரு.